அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதிஸ் விலாக்ஸில் வர செப்டம்பர் 7ஆம் தேதி வர இருக்கிற விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு விநாயகருக்கு உகந்த அருகம்புல் வச்சு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு சில்வர் பிளேட்டு புதுசாக எடுத்துருக்கிறேன். யூஸ் பண்ண பிளேட்லாம் கண்டிப்பாக எடுக்காதீங்க. புதுசாக இருந்துச்சுனாக்கா சில்வரில் எடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் பூஜை அறையில் பித்தளை பிளேட் வச்சுருப்பீங்க, அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சில்வர் பிளேட் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த செவ்வந்தி ரோஜா இதழ்களை கொஞ்சம் உதிர்த்து போட்டிருக்கிறேன். அப்புறம் அருகம்புல்லில் அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஈவனாக வச்சு ஒரு பூக்கட்டுற நூல் போட்டு இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து கட்டி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 8 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தட்டை சுற்றி இது மாதிரி வச்சுக்கலாம். அது சென்டரில் ஒரு சில்வர் கிண்ணம் சின்னதாக எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரோஜா பூ இதழ்கள் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது சும்மா தான் போடுறேன், அது வெறுமனே இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சாசர் அதே சைஸுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன சாசர் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சாசர் மேலே வந்துட்டு மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ இதழ்களை நான் கொஞ்சம் உதிர்த்து போட்டுக்கிறேன். இப்போது அந்த அருகம்புல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் இது மாதிரி செவ்வந்தி பூ வச்சுக்கலாம். சுற்றி அந்த கிண்ணத்துக்கும் செவ்வந்தி பூவுக்கும் இடையில கேப் தெரியும், அதை மறைக்கிற மாதிரி ரோஜா பூ சிகப்பு ரோஜாவாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே சாமந்தி பூ மஞ்சள் கலரில் இருக்குது. அதனால் சிகப்பு கலரில் வச்சாக்கா மஞ்சளுக்கும் சிகப்புக்கும் பார்க்குறதுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு சிகப்பு கலர் ரோஜாவை சுற்றி இது மாதிரி வச்சுக்கிறேன். தட்டை சுற்றி அந்த கேப் கண்டிப்பாக தெரியக்கூடாது, ஏன்னாக்கா தெரிஞ்சாக்கா அந்த கிண்ணம் வெளியில் தெரியக்கூடாது. அதுக்காக தான் அது மறைச்ச மாதிரியும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வாசனையாக இருக்குது இந்த ரோஜா பூ. பூ வந்துட்டு வாடாமல் இருக்கிற பூவாக நல்ல புது பூவாக வாங்கிக்கோங்க. இது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். மேலே சாசர் வச்சு சாமந்தி பூ இதழ்கள் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஓரத்தில் அந்த சில்வர் அந்த சாசரோட விளிம்பு தெரியுது, அதை மறைக்கிற மாதிரி ரோஜா இதழ்களை பெரிய இதழ்கள், அதாவது பூவுக்கு அடியில் பார்த்திங்கனாக்கா பெரிய இதழாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதழ்களை மட்டும் எடுத்து அதை சுற்றி அந்த சில்வர் ஓரத்தை மறைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வீடியோவில் பார்ப்பீங்க, கலரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி இப்போ வந்துட்டு அந்த சென்டரில் நான் இப்போ சின்னதாக அகல் விளக்கு வச்சு காட்டுறேன். நீங்கள் காமாட்சி விளக்கும் வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக விநாயகர் சிலையும் வச்சு நீங்கள் வழிபடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு அகல் விளக்கு வச்சு காட்டியிருக்கிறேன். இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.